ஹலோ வியூவர்ஸ். ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு விதமான சட்டத்திட்டங்கள் மாறுபட்டாலும் அதெல்லாம் அங்கே இருக்கிற மக்களால் அதை ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஒரு கண்ட்ரியில் தான் ரொம்ப மோசமாகவும் கொடூரமான சில சட்டத்திட்டங்களை போட்டு அந்த மக்களை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. நார்த் கொரியாவை ஃபாலோ பண்ணுற ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நீங்கள் வடகொரியாவை பற்றின சில நியூஸஸ் மற்ற சேனலில் பார்த்துருக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் மாறுபட்டு இருக்குன்றதை நான் நம்புகிறேன். தாத்தா, அப்பா, இப்போ மகன் கிம் ஜாங் உன் இப்படியா 3 தலைமுறையா ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க வடகொரியாவை ஃபுல் கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்காங்க. அதுலயும் இப்ப இருக்கிற லீடரான கிம் ஜாங் உன் தான் ரொம்ப மோசமான சில சட்டத்திட்டங்களை அந்த மக்கள் மீது போட்டு திணிச்சிருக்காங்க. அப்படி போடப்பட்ட சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். நான் பிரபு, இது கிரைம் டாக்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க சேனல் காட்டினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம பார்க்க போற முதல் ரூல்ஸ் என்னன்னா என்டர்டைன்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது டெலிவிஷன் அண்ட் மொபைல்ஸ். நார்த் கொரியாவில் மொத்தமாக 3 டிவி சேனல்ஸ் தான் இருக்கு. அதுவுமே கம்ப்ளீட்டா அவங்க கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கும். அதுவும் நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி சீரியலோ இல்லை மூவியோ இருக்கக்கூடாது. எந்த நேரமும் நியூஸ் மட்டும்தான் போகணும். அதுலயும் எந்த நியூஸ் வரணும் எது வரக்கூடாதுன்னு டிசைட் பண்றதே கொரியன் கவர்மெண்ட் தான். அதாவது எப்பவுமே அந்த கவர்மெண்ட்டை பத்தியும் கிம் ஜாங் உன் குடும்பத்தை பத்தியும் பாசிட்டிவான நியூஸ் மட்டும்தான் போகணும். இதே மீறி யாராச்சும் மற்ற நாட்டில் இருக்கிற மூவிஸ் இல்லை சீரியல் கிளிப்ஸை பென்ட்ரைவ் இல்லை மற்ற சோர்ஸ் வழியாக பார்த்தாங்க தெரிஞ்சா உடனே அவங்களுக்கும் அவங்கள சார்ந்து இருக்கிற குடும்பத்தினருக்கும் லைஃப் டைம் லேபர் கேம்ப் தான். அது என்ன லேபர் கேம்ப் சொல்றதுக்கு என்னவோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம். ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரிய வரும், லேபர் கேம்புங்கிறது அந்த ஊர் ஜெயில். அப்படி அங்கே போகிறவங்களுக்கு நம்ம ஜெயில் மாதிரி 3 வேளை ஏதோ ஒரு சாப்பாடு, லிமிட்டட் ஒர்க்னு இல்லாமல் 2 வேளை சாப்பாடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது போல கிடைச்சதை சாப்பிட்டுட்டு போய் தூங்கலாம்னு நினைச்சாலும் அதுவும் கிடையாது. அங்கே ஒரு நாளோட 3/4 நேரம் அவங்களுக்கு கடினமான வேலையை கொடுப்பாங்க. அதே மீறி செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு அடித்து துன்புறுத்தாமல் சொல்லப்படுது. அதே போல் அங்கே மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அது போல் இன்டர்நெட் யூஸ் பண்ணோன்னா கூட அங்கே இருக்கிற பெரிய கார்பரேட் கம்பெனி தவிர வேறு யாருக்கும் அவ்வளோ கிடையாது. அதுவும் மொத்தமாக 28 வெப்சைட் தான் இருக்கும். இன்டர்நேஷ்னல் கால் கம்ப்ளீட்டாக தடை செய்யப்பட்டதாக இருக்கும். அப்போ நம்ம நினைக்கலாம், அப்புறம் எப்படி வெளிநாட்டில் இருக்கிற அவங்களோட ஃபேமிலியோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ எப்படி கால் பண்ணுவாங்க? வடகொரியாவில் இருக்கிறவங்களுக்கு சொந்தக்காரங்களோ இல்லை ஃப்ரெண்ட்ஸு இல்லை தெரிஞ்சவங்க யாருமே அந்த நாட்டை தவிர்த்து எங்கேயுமே கிடையாது. எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னு நீங்கள் கேட்கலாம். அதுதான் அந்த நாட்டில் இருக்கிற இன்னொரு சட்டம். அது வடகொரியாவுக்கு மற்ற கண்ட்ரிலேருந்து யார் வேணும்னாலும் டூரிஸ்ட் விசாவில் போகலாம். அதுவும் அவ்வளோ ஈஸியாகவும் கிடைக்காது. அதுலேயும் ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஆனால் அங்கே இருக்கிற சிட்டிசனுக்கு இந்த மாதிரியான எந்த அனுமதியும் கிடையாது. வடகொரியாவோட கேபிட்டல் சொல்லப்படுற பிங்கியாங்குக்கு போகணும்னா கூட சில கண்டிஷன்ஸோட சிலரை மட்டுமே அனுமதிக்கிறாங்க. அப்படியே அங்கே போனாலும் அங்கே நினைச்ச இடத்துல ஃபோட்டோஸ் எடுக்கிறதெல்லாம் முடியாத ஒன்றா இருக்கும். அதுலேயும் கவர்மெண்ட் பில்டிங், அங்கே வறுமையில் வசிக்கிற மக்கள், பஞ்சத்தில் இருக்கிறவங்க வடகொரியாவை டேமேஜ் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோஸ் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. இதையெல்லாம் மீறினா ஜெயில் தண்டனை தான். வடகொரியாவில் பொல்யூஷன் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லப்படுது. அது ஏன்னா அங்கே இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட்டையும் சைக்கிளையும் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்காக அவங்களால கார் வாங்க முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது. அங்கே 100ல் ஒருத்தருக்கு தான் கார் வாங்குறதுக்கான பர்மிஷன் இருக்கு. அதுவும் அவங்க கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸாக இருக்கணும். அந்த குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்கன்றதை பொறுத்து தான் அலோவ் பண்ணுவாங்க. ஒரு நாட்டோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியன்றதுனால அந்த நாட்டில் இருக்கிற நிறைய பேர் ஆர்மியில் இருக்கணுன்றது கட்டாயம் ஒன்றா இருக்குது. எந்த அளவுக்கு இருக்கும்னா, ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்தும் ஒரு ஆண் 8 வருஷமும் பெண்கள் 5 வருஷமும் கம்பல்சரி ஆர்மியில் இருந்து ஆகணுன்றது அவங்களோட சட்டம். அதே போல அங்க ஆர்மியில ஆண்களுக்கு ஈக்குவலா பெண்களும் இருப்பாங்க. அப்படி ஆர்மியில சேர்றது ஒன்றும் அவங்க ஈஸியான வேலையும் கிடையாது. அங்க இருக்கிறவங்களுக்கு கடுமையான பிராக்டிஸ் இருக்குன்னு சொல்லப்படுது. கிம் ஜாங் வடகொரியா கிட்ட பவர்ஃபுல் ஆர்மி இருக்குன்றதை காட்டுறதுக்காகவே அடிக்கடி பரேடு வச்சு அதுல எல்லா ஆர்மி ஃபோர்ஸையும் அசம்பிள் பண்ணி மற்ற நாட்டுக்கு காட்டிக்கிட்டே இருப்பாரு. நோ பர்த்டே செலிப்ரேஷன். அந்த நாட்டில் ஜூலை 8லையும் டிசம்பர் 17லையும் பிறந்தவங்களுக்கு பர்த்டே செலிப்ரேஷன்ன்றது அவனுக்கு வாழ்நாள் முழுக்க கிடையவே கிடையாது. அது ஏன்னா கிம் ஜாங் உன்னோட தாத்தாவும் அவரோட அப்பாவும் இறந்த நாள்ன்றதுனால அந்த தேதியில பிறந்தவங்களுக்கு செலிப்ரேஷன் கிடையாது. தேச தலைவர்னு சொல்ல போற கிம்மோட தாத்தா மற்றும் அப்பா இறந்த நாள் அன்னைக்கு கம்பல்சரி அந்த நாட்டு மக்கள் அந்த சிலைக்கு முன்னாடி அவங்களோட இரங்கலை தெரிவிக்கணும். இதெல்லாம் மீறினா சம்பந்தப்பட்ட நபருக்கும் அவர் சார்ந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஜெயில் தான். சின்ன சின்ன விஷயத்துக்கும் அங்க ரூல்ஸ் இருக்கு. இன்னும் சொல்லணும்னா ஹேர் ஸ்டைலுக்கு கூட சில கட்டுப்பாடு போட்டிருக்காங்க.
தலையில இருக்கிற முடிக்கு என்னடா ரூல்ஸ்ன்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அங்க இருக்கிறவங்களுக்கு மொத்தமா 28 ஸ்டைல்ல தான் ஹேர் கட் பண்ணணும். ஜென்ஸ் லாங் ஹேர் வச்சுக்க கூடாது. அதே மாதிரி கிம் ஜாங் உன் ஸ்டைல்ல யாருமே ஹேர் ஸ்டைல் வச்சுக்க கூடாது. இது போக பெண்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி ஷார்ட் ஹேர் வச்சுக்கிறதும் கல்யாணத்துக்கு அப்புறம் லாங் ஹேரும் வச்சுக்கணும்ன்றது அந்த ரூல்ஸ்ல ஒன்று. வடகொரியாவில் எங்க போனாலும் தேச தலைவருங்க அவரோட அப்பா மற்றும் அவரோட தாத்தா சிலையை தவிர வேற யாரும் சிலையும் இருக்காது. அங்க போற டூரிஸ்டோ இல்ல ஆல்ரெடி இருக்கிற சிட்டிசன்ஸோ அந்த சிலை பக்கத்துல போகும்போது சத்தம் போட்டு பேசக்கூடாது, போட்டோ எடுக்கக்கூடாது. அதே மாதிரி சைக்கிள்ல போயிட்டு இருக்கும்போது அந்த சிலையை பார்த்ததும் சைக்கிள்ல இருந்து இறங்கி அதை கிராஸ் பண்ற வரைக்கும் நடந்துதான் போகணும். இதெல்லாம் மானிட்டர் பண்றதுக்காகவே அங்கங்க போலீஸும் சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க. இதெல்லாம் போக நமக்கு தான் 2024 வருஷம். ஆனா நார்த் கொரியாவில் இருக்கிறவங்களுக்கு 112வது வருஷம். அதாவது அந்த நாட்டு தலைவர் பிறந்த நாளான ஏப்ரல் 15, 1912 இருந்துதான் அந்த கேலண்டர் ஸ்டார்ட் ஆகுது. இதனால ஏப்ரல் 15 தான் நியூ இயரா செலிப்ரேட் பண்ணணுன்றது ஒன் ஆஃப் த ரூல்ஸா இருக்கு. அதே போல எல்லார் வீட்லயும் கம்பல்சரி கடவுள் போட்டோன்னு அந்த நாட்டு லீடர் தான் வழிபடணும், அவங்களதான் கடவுளா வணங்கணும். இது போக அங்க பைபிளுக்கு கம்ப்ளீட்டா தடை போட்டிருக்காங்க. அதாவது நம்ம நாட்டுல வெவ்வேறு மதத்தை வழிபடுற மாதிரி இல்லாம அவங்க எல்லாரோட ஒரே மதம்னா அது கிம்மோட குடும்பம் தான் கடவுள். அங்க இருக்கிற மக்கள் வாரத்துல 6 நாள் கட்டாயம் வேலைக்கு போகணும். அதுலயும் சில இடத்துல ஓவர் டைம்னு வேலையை பார்க்கணும். இப்படி எல்லாரும் ஓடி ஓடி வேலை பார்த்தாலும் அந்த நாட்டோட பொருளாதாரம் இன்னும் பின்தங்கி இருக்குன்னு சொல்லப்படுது. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நார்த் கொரியாவில் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் நடக்கும். அப்படி இருந்தா எப்படி எப்பவுமே கிம் ஜாங் ஃபேமிலி மட்டும் லீடரா தேர்ந்தெடுக்கப்படுறான்னு ஒரு கேள்வி எழுப்பலாம். எலெக்ஷன் கேண்டிடேட் லிஸ்ட்ல கிம் ஜாங் பேரை தவிர வேற யாரோட பேரும் இருக்காது. அதாவது கிம் ஜாங் ஃபேமிலியை எதிர்த்து யாருமே தேர்தலில் போட்டியிட மாட்டாங்க. அப்படி போட்டியிடுறதுக்கான தைரியம் யாருக்குமே அங்கே கிடையாது. அதே மாரி நாமினேட் பண்ணா என்ன நடக்குன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நார்த் கொரியால அக்ரிகல்ச்சர் பண்றதுக்கு ஏற்ற மண் இல்லாததுனால விவசாயம் பண்றது ரொம்ப குறைவாகவே இருக்கும். இதனால பெரும்பாலான இடத்துல இண்டஸ்ட்ரியல் பண்ற இடமாவே இருக்கும். மற்ற நாடுகிட்ட இருந்து எந்த ஒரு பொருளையும் இம்போர்ட் பண்றதும் கிடையாது. இதனால சில சமயம் பசி பட்டினி வறுமை நிலைக்கு தள்ளப்படுதுன்னு சொல்லப்படுது. இவ்வளவு கொடுமையும் சமாளிச்சுட்டு அந்நாட்டு மக்கள் இருந்தாலும் சிலர் அங்கிருந்து அண்டை நாடுகளான சவுத் கொரியா, சைனா மற்றும் ரஷ்யாவுக்கு தப்பிச்சு போயிடலாம்னு நினைச்சாலும் அதுவும் முடியாத ஒன்றா இருக்கும். சவுத் கொரியாவுக்கும் நார்த் கொரியாவுக்கும் எப்பவுமே ஆகாது, அதாவது எனிமி கண்ட்ரி. இப்படி யாரும் சவுத் கொரியாவுக்கு தப்பிச்சு போகக்கூடாதுன்னு அந்த பார்டர்ல தான் அதிகமான ஆர்மி ஃபோர்ஸை பாதுகாப்பு வச்சிருக்காங்க. இதே மாரி யாராச்சும் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணானா உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. சைனாவும் ரஷ்யாவும் நார்த் கொரியாவுக்கு சப்போர்ட் கண்ட்ரின்றதுனால இந்த 2 கண்ட்ரிக்கு யாராச்சும் தப்பிச்சு போனாங்கன்னா அவங்கள மறுபடியும் கூட்டிட்டு வந்து நார்த் கொரியால விட்டுருவாங்க. அப்படி தப்பிக்க நினைக்கிறவங்களுக்கு எப்பவும் போல ஜெயில் தான். சரி, ஈஸ்ட் சைட்ல கடல் வழியா ஜப்பானுக்கு போகலாம்னு நினைச்சாலும் அதுவும் அவங்களுக்கு ஈஸியான காரியம் இல்லை. எப்பவுமே நார்த் கொரியாவோட ஆர்மி ஃபோர்ஸ் கப்பல்ல பாதுகாப்புக்காக கடல்ல சுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒருவேளை இவங்களை தாண்டி போயிடலாம்னு நினைச்சாலும் நார்த் கொரியால இருந்து கடல் வழியா ஜப்பானுக்கு கிட்டத்தட்ட 1043 கிலோமீட்டர். கண்டிப்பா இதுக்கும் வாய்ப்பு இல்லாம இருக்கும். இது வரைக்கும் 3 பேர் மட்டும்தான் அப்படி தப்பிச்சு போயிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி சில நிறைய சட்டத்திட்டங்கள் அந்த நாட்டுல ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பார்த்த இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணலாம் 2 தண்டனை தான். ஒண்ணு, குடும்பத்துல இருக்கிற 3 தலைமுறைக்கும் ஜெயில் போகணும். இல்லைன்னா செய்யற தப்பு பெருசா இருந்தா மக்கள் முன்னாடி வச்சு ஷூட் பண்றதுன்னு இருக்கும். நார்த் கொரியா கம்பேர் பண்ணும்போது நம்ம எவ்வளவு ஃப்ரீடமா இருக்கோன்றது தெரிய வருது. மேல பார்த்த ரூல்ஸ்ல எது ஏத்துக்க முடியாத மோசமான ஒண்ணா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்ல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.